சவுண்ட் அத நேத்தே கேட்டிருக்கலாம். அத ஈஸியா அவங்க எடுத்துட்டு போனாங்கல்ல. அந்த இடத்துல எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. என் பொம்மைய நீங்க எடுக்கலன்றது வந்து எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவங்க பேசி, அங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்கன்னா, அது அழகா இருந்திருக்கும். அத சிவா கிட்ட போய் அவங்க டிஸ்கஸ் பண்ணி, அப்புறம் இவங்க கிட்ட இப்ப ரயானே கோச்சுப்பாரு ஒரு இடத்துல. "ஓ! நீ வந்து உனக்கு கஷ்டமா இருக்கு. நீ அழுதுருக்க. நீ அழுதத வந்து என்கிட்ட சொல்லாம, அங்க போய் சொல்ற அளவுக்கு நாங்க ஆயிட்டோமா?" அப்படின்னு சொல்லி ரயான் கோச்சுப்பாரு. லைவ்ல இது வந்திருக்கும். ஓகேவா? இந்த ட்விட்டர்ல இந்த சாங் எல்லாம் எப்படி போடுறாங்கன்னு தெரிஞ்சா நான் சங்கீத ஸ்வரங்கள் அந்த பாட்டை போட்டு வச்சுருவேன். நான் எதுக்கு இன்னும் எதுக்கு எதுக்கு பாயிண்டே சார்? சொல்லி முடிக்க முடியல. நீங்க அதுக்குள்ள ஃபுல்லா பேசுறீங்க. இல்ல, இல்ல. நான் நான் சொல்றேன், பேசின பாட்டு நான் பேசின சௌந்தர்யா அழுதுறதுக்கான காரணம் அது கிடையாது. ரயானோட ஜாக்லின் இருக்காங்கன்ற அந்த பொசிசிவ்னஸ்னால கிடையாது. அவங்க ஒரு எல்லா நிமிஷம். இடத்துலயும் சொல்லியிருப்பாங்க, இந்த கேம் நான் கண்டினியூவா ஆடிருக்கணும். எனக்காக நான் ஆடிருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. மத்தபடி ஜாக்லின் வந்து என் பொம்மைய எடுக்கல, அதுக்காக எந்த இடத்துலயுமே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் வந்து மத்தவங்களுக்காக என் பொம்மைய என் கை பக்கத்திலேயே தான் இருந்துச்சு. நான் அத ஹோல்ட் பண்ணி வைப்பேன். இப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பவித்ரா வந்து நேத்தே சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலா. பவித்ரா தான் அவுட் ஆக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கும்போது, பவித்ரா, இன்னொரு மஞ்சரின்னு நெனைக்கிறேன். 3 பேர் இந்த சைடு உட்கார்ந்திருக்கும்போது சொல்லுவாங்க. நான் வந்து சொன்னேன். சவுண்ட் இந்த சவுண்டோட பொம்மைன்னு சொன்னேன். யாருமே கேட்கலன்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அது பவித்ரா ஆக்சுவலா அந்த இடத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பொம்மை எடுக்கும்போது சொல்லியிருக்க மாட்டாங்க. வேணும்ன்ட்டே பண்ணியிருப்பாங்க. ஆனா இங்க வந்து குழப்பி விட்டுருவாங்க. நான் சொன்னேன் அப்படின்ற மாரி இவங்க சொல்லிடுவாங்க. அதனால என்ன பண்ணிருப்பாங்க, நான் என் பொம்மைய எடுத்து வச்சு எனக்காக நான் ஆடியிருக்கணும் அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு அது சிவா பேசும்போது அந்த அழுகை வந்துச்சு. அவ்வளவுதான். மத்தபடி ஜாக்லின் அது கிட்ட மட்டும் இல்லங்க. பொசசிவ்னஸ் ஆக்சுவலி அங்க அதெல்லாம் அவங்களும் கண்டுக்கிறதே கிடையாது. அந்த இது கண்டுக்கிறதே கிடையாது. அப்சல்யூட்லி. ஏன்னா அங்க அவங்க டீமுக்குள்ள என்ன யார் வேணாலும் எடுத்துக்கலான்றதுதான் பிளான் அவங்களுக்குமே. இவங்கதான் இவங்களுக்கு எடுக்கணும்ன்ற பிளான்லாம் இல்ல. அதனால அது வந்து ஆமா. அவங்களுக்கு அந்த இது வந்து ஹிட் ஆயிடுச்சு. என்னன்னா இப்படி வந்து பவித்ரா சொல்லிட்டு சிவாட்ட போய் அது கன்சோல் பண்ணல, எனக்கு இப்படி இருந்துச்சுமா அப்படின்னு அது ஒரு இதா போகல, அங்க அவங்களுக்கு வந்து தோன்றுச்சு. அதுதான், அது சிம்பிள். இது அவ்வளவு பெரிய டாபிக்ல அந்த இல்ல. டாஸ்க் அந்த டாஸ்க்னாலதான் அவங்க அந்த அந்த கேம்னாலதான் அழுதாங்களே தவிர, ரயான் வந்து ஜாக்லின் கூட இருக்கிறது வந்து அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஜெஃப்ரி ஜாக்லின் கூட இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இவங்க பண்ற ஒரு வைப் வந்து ஃபர்ஸ்ட் தனியா பண்ணிட்டு இருந்த ஒரு வைப் இப்ப ஜாக்லினும் இன்க்ளூட் ஆகி சௌந்தர்யா மாரியே பண்ண வராங்களான்ற ஒரு கொஸ்டின். அவ்வளவுதான். ஆனா என்னமோப்பா, ஜாக்லின் அந்த கோவா கேங் வந்து வேற லெவல்ல பண்ணுதுப்பா. ஆனா செம்ம எனக்கு வைப். வந்து இப்ப 4 பேர் எனக்கு செம்ம என்ஜாய். இல்ல இல்ல இந்த நான் ஒரு இதையும் ரசிச்சு ஜாக்லின்லாம் செம்ம மாஸ் அதெல்லாம் பண்றாப்பா. சார் என் கூடயே ஒரு கருப்பாட உட்கார வச்சிட்டு இருக்கா சார், இத முதல்ல போட்டு அடிக்க மாத்தி கலாய்ச்சிக்கிறானுங்க. இல்ல அதெல்லாம் வேற லெவல் வைப். சூப்பரா இருக்கு. 4 பேரும் சேர்ந்து ஒரு பாசிட்டிவ் நானே போட்டிருக்கேன் ட்வீட். அதெல்லாம் வேற லெவல் வைப். இன்னைக்கெல்லாம் ரயன் ஃபயர். ஆமா, ரயன் வந்து வேற லெவல். இன்னைக்கு நானுமே பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். கேம்லயுமே விட்டே கொடுக்க மாட்டாங்க. அந்த குரூப்பா இருந்தாலும் தனித்தனியா இண்டிவிஜுவல் பிளேயா போயிட்டு இருக்கு. ஹாரி, நீங்க சொல்லுங்க ஜோ மைக்ல பிளாக் பண்ணிருக்கீங்களா? ஆமா, அவரை ரிமூவ் பண்ணுமா? இல்ல நீங்க அவரை பிளாக் பண்ணிருக்கீங்களா? ஆமா, பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். அவர் என்ன பிளாக் பண்ணாரு, நானும் அவரை பிளாக் பண்ணிட்டேன். அப்படியா? நீங்க வந்ததுமே தான் வந்து தலைவன் வெளில போயிட்டாப்ல. என்கிட்ட வேற கேக்குறேன், என்னாச்சு ஸ்பேஸே அவைலபிளா காட்டல அப்படின்னு சொல்லிட்டு. நான் உள்ள வரும்போது அவர் இல்லவே இல்ல. இல்ல இருந்தாரு. நீங்க கோஹோஸ்ட் வந்ததுமே தலைவன் போயிட்டாப்ல. எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாரு இப்போ. ஓகே, இல்ல நீங்க பிளாக் பண்ணிருந்தா எப்படி ஹாரி காட்ட? நீங்க பிளாக் பண்ணிருந்தா ஹாரி காட்டாது. இறங்கிறேன். நீங்க அவரை கூப்பிடுங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. ஹாரி எல்லாம் ஏதோ சம்பவம் பண்ணிருக்காரு போல இருக்கு. அதெல்லாம் போன வருஷம் ஆலன் கூட இருந்தா சம்பவம் அப்பப்ப இருக்கும். இல்ல, பாப்பாயை மாத்திரம் நோட் பண்ணுங்களா, ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாயை நோட் பண்ணுங்க. ஒரு பர்பிள் ஹார்ட் வருது. 100% பர்பிள் ஹார்ட் கண்டினியூஸ் அடிக்கும். ஜாக்லின் அங்க பாருங்க, பர்பிள் ஹார்ட். சக்தியும் சேர்ந்துட்டாங்க பாருங்க. செம்ம ஜாலியா இருக்குதுங்க எனக்கு இன்னைக்கெல்லாம். பாப்பாய் இந்த வருஷம் ஆமாமா, நான் இன்னைக்கு பாப்பாய் கேங்ல சேர்ந்துட்டேன். சக்தி அபிஷியல் பாப்பாய் கேங் மெம்பர் நானு. இல்ல பிரியா, ரிமூவ் பண்ணிட்டியா? ஆனா பாப்பாயை இந்த வருஷம் நான் பிளாக் பண்ணேன்னா அடுத்த வருஷம் ஸ்பேஸ் வர மாட்டாரு. அப்படித்தானே? வேற ஐடியில வருவேன். பாப்பாய்க்கு என்னங்க, எங்க பாப்பாய்க்கு ஐடி மேல ஐடி கிரியேட் பண்ணுவாரு.
நான் வாய்ஸ கண்டுபிடிச்சிருவேன். பாப்பா எத்தனை ஐடி மாத்துனாலும் வாய்ஸ கண்டுபிடிச்சிருவேன் இனிமே. பாப்பா என்கிட்ட ஐடி சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். என்ன பாப்பாய்? சொல்லிடுவேன். உங்களுக்கு மட்டும் சொல்றேன்டா. இல்ல பாத்தீங்களா? அவர் சொல்லனாலும் யாராவது கண்டுபிடிச்சு போட்டுருவாங்க ஓப்பனாவே. அப்புறம் இதுல ஒண்ணு சொல்லணும். இந்த ஃபார்மேட்டை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. இது போரிங் ஆயிடுச்சு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சதா சொல்றேன். என்ன பிளான் இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் 50 days வந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் வச்சு பெரிய கான்ஃபிளிக்ட் வரும், பெரிய பிரச்சனை வரும், உங்களுக்குள்ள ஒரு குரூப் அப்படி வச்சாலுமே தனித்தனியா குரூப் வந்துடும். அதுக்கப்புறம் இதை உடச்சி விட்டுட்டு திருப்பியும் வேற மாதிரி ப்ளே பண்ணோம்னா இன்னும் கான்ஃபிளிக்ட் பெருசாகும், இல்லைன்னா இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு எதிர்பார்த்தாங்க. கண்டென்ட் எதுவுமே வரல 50 days வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ மாத்திருக்காங்க. இப்ப என்னன்னா, இந்த ரெக்வஸ்டா வைக்கிறேன். இப்ப லைவ் இது பார்த்தேன். இந்த ரஷிகா வந்து பப்புவா ஊட்டிட்டு இருக்காங்க. கடைசியா அந்த சாமிக்குன்னு ஒரு வாய் கொடுப்பாங்கல்ல, அதுதான் ஊட்டிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கண்டென்ட் போட்டிருக்காங்க. நம்ம பிக் பாஸ் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வைப்போம். அதுல இந்த கிரியேட்டிவ் டீம் பீப்புள்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கானுங்க. இந்த அன்புக்கரசியும் கூட்டிட்டு வந்து இவங்க எப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணாங்களோ அவங்கள இந்த ஸ்பேஸுக்குள்ள கூட்டிட்டு வந்து நம்ம டார்ச்சர் பண்றோம். நல்லா இருக்கு. பண்ணிக்கலாம். நானே ஸ்கிரிப்ட் ரெடி பண்றேன். சிறப்பா செஞ்சிடலாம் பாப்பாய். எந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கலான்றது வந்து நம்ம ஜோ கூட இருக்காப்ல பாருங்க. ஜோவோட ஹெல்ப்பையும் எடுத்துப்போம். கிரியேட்டிவ் டீமை கொண்டு வந்து இல்ல புரியல இதுக்கு ஜோவோட தலைமையிலேயே வந்து என்ன இல்ல ஹலோ இருங்க. நான் இன்னும் இப்பதான் உள்ள வந்தேன். என்ன வச்சு நீங்க ஒப்பந்தம் போட்டுருவீங்க போலியே. ஒப்பந்தம் அப்படிதான் நாங்க பண்ணுவோம். எங்களை எத்தனை இதுல டேக் பண்றாங்க, உங்களை டேக் பண்ற மாதிரியே. ரைட். ஜோ உங்களுக்கு மீன் குறைக்கிற வேலையை தான் டாம் பிக் டைம் பாத்துட்டு இருக்காங்க. பாத்து இருந்துக்கோங்க. ஐயோ ஒரு நல்ல கேள்வி. இருங்க ஜோ, நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல கேள்வி போயிட்டு இருந்துச்சு ரிகார்டிங் சௌந்தர்யா வந்து ஏதோ ஹர்ட் ஆயிட்டாங்க. இந்த ரயான் அண்ட் ஜாக்லின் இஸ் கெட்டிங் க்ளோஸ். அத நீங்க நோட் பண்ணீங்களா? அதுல யார் மேல தவறு, இல்லனா வந்து உண்மையாலுமே ஜாக்லின் வந்து பர்பஸ்ஃபுல்லா ரயான்ட்ட க்ளோஸ் ஆகணும் இன்டென்ஷனலா பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஜாக்லின் வந்து போற போக்குல எல்லாருக்கூடயும் க்ளோஸாவும் இருக்காங்க. அதே டைம்ல அவங்க கேம் அவங்க தனிப்பட்டமாக ஆடுறாங்க. சவுண்டுக்கு வந்து ஒரு லைட்டா பொசசிவ், அவ்வளவுதான். அது பொசசிவ் வந்து அவங்க சவுண்ட் இந்த கேம் ஆட முடியலையன்ற வருத்தம் தான் அவங்களுக்கு. மத்த எதுவுமே பெருசா இல்ல. பேசிக்கலா இந்த எந்த யாரும் எடுக்க போக்கஸ் பண்ணலையே அப்படின்ற வருத்தம். ஏன்னா ரயான் வந்து ஜாக்லின் எடுத்து போய் சேவ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒண்ணு நடந்திருக்கும். சோ அதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அதை வந்து எதிர்பார்க்கவில்லை சௌந்தர்யா. அவங்களால கேம் ஆட முடியலன்றதான் வருத்தமே தவிர வேற ஒன்றும் பெருசா இல்லை. அது சரியாயிரும். இதுதாங்க நானும் தமிழ்ல சொன்னேன். இன்னும் புரியல சாமுக்கு. புரியல. இது சக்தி சாம் இல்ல சாம் வந்து என்ன கேட்டாருன்னா, சாம் சொல்லட்டா? சொல்றேன் இருங்க. திரும்பி அவங்க அழுததுக்கான காரணம் அது வந்து டாம் குறுக்க வந்தது. அதை விட்டுருங்க. உங்க கொஸ்டின் இனிஷியலா என்னவா இருந்தது? இவங்க இப்படி இருந்தாங்களா, அப்புறம் இவங்க அவங்கள ஓவர் ஷேடோ பண்ணி இப்படி இருக்காங்களா, இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க நீங்க. அதுக்கு நான் ஒரு நிமிஷம் மக்களே, எனக்கு சக்தி பேசுறது ஏன் அன்ஷிதா பேசுற மாதிரி கேக்குது? ஐயோ, இதுக்கு என்ன அசிங்கமா திட்டி இருக்கலாம் சொன்னீங்க. அதுல மலையாளம் மட்டும் வரல, மத்தபடி எல்லாமே கரெக்டா இருக்கு. அதாவது அவங்க அழுததுக்கு நான் அந்த டாஸ்க் பக்கமே போல. அவங்க அழுதது வந்து அந்த டாஸ்க்ல நான் இன்னும் விளையாடி இருக்கணும், எனக்கு என்னுடைய பொம்மையை எடுத்து வச்சு விளையாடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது, அதுக்காக அழுதாங்க. ஆனா அந்த டாபிக் சொல்லியே நான் சௌந்தர்யா டாபிக் சொல்லியே போல. நான் கேட்டது சிம்பிளி ஜாக்லின் வந்து அந்த இடத்துல இவங்க சௌந்தர்யாக்கும் ஜெஃப்ரி அண்ட் ரயானுக்கு ஒரு பாண்ட் வந்து ஒரு கிரியேட் ஆகி ஒரு வைப்ல இருக்கும்போது ஜாக்லினும் அந்த வைப்ல வாண்டடா வந்து உட்காடுறாங்களா, சௌந்தர்யா மாதிரியே வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி உட்காடுறாங்களான்றதான் கேட்டேன். இது சௌந்தர்யா இதெல்லாம் ஜாக்லின் மேல அபாண்டமா போன பழி. இல்ல வன்மையா கண்டிக்கிறோம். நீங்க இருக்கிறது எல்லாம் ஜாக்லின் ஃபேன்ஸ் தான் இருக்கீங்க. இல்ல இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இல்ல அதுக்கு எக்ஸாம்பிளோடயே சொல்லியாச்சுல்ல. ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆனது இவங்க தான். அப்புறம் தான் இதெல்லாம். அது கரெக்டான பதில். இவங்க டாம் என்ன பண்றாங்கன்னா, நான் இப்ப நடக்கிறத கேட்டா நேத்து முந்தா நேத்து நடக்கிறது இல்ல வேற ஏதாவது. சாம் வந்து ஒப்பீனியன் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல சக்தி என்ன சொன்னாங்க, நாமினேஷன்லயே ஜாக்லின் தான் வந்து நின்னு ஜெஃப்ரிக்கு போட்டு அடிக்கிறாங்க. ஒரு செகண்ட் ஏன் ஜெஃப்ரிக்கு எப்படி கொடுக்கலன்ற அதெல்லாம் ஏன் நீ பேச யோசிக்கல சாமியூல்? அங்கேயே போட்டு பொழந்து கட்டிடுவோம் அந்த பொண்ணு. நான் கேட்டது வைப் மேட்டர். ஏன்னா அந்த வைப் மேட்டர் ஃபோக்கஸ் செய்யப்படும்.
வைப்புன்றது இது ஏதாவது தனி டாஸ்கா எனக்கு புரியலையே. தலைவன் அது வந்து வேற நேச்சரா மாதிரி ஒண்ணு நடக்குதுயா. பண்றாப்ல. இல்ல இப்ப என்ன சொல்றாப்ல, இப்ப சக்தி வந்து நேத்து நீங்க நடந்ததையா சொன்னாங்க. சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஒரு சொல்றேங்க, நிமிஷம் சாம், ஸ்கிரீன் ஒரு நிமிஷம் பேசுங்க. சாம். இருங்க ஸ்கிரீன்ஸ் பேசுங்க, அவ்வளவுதாங்க. ஏங்க சௌந்தர்யா ஜாக்லினுக்கு பக்கம் ஸ்கிரீன் ஸ்கிரீன்ஸ் பேஸ் பேசே கிடைக்க இருக்கு, ஜாக்லினுக்கு அப்பன்னா கிடைக்குதுங்க. அப்பன்னா நான் அப்பன்னா அப்படின்னு சொல்லல ஜாக்குக்கு நானு. வந்து பொறாம வந்து தர்ஷிகா மேல வந்திருக்கணும். ஏன் ஒன்னா ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவங்களுக்கு தானே. ஏங்க ப்ரோமோ பாவங்க ஜோ டெய்லி ஜாக்லினுக்கு 2 தெரியாதுங்க எடுத்துறாங்களே. அதெல்லாம். ஜோ என்ன ஜோ ஜாக்லினுக்கு தெரியாதுங்க, தெரிஞ்சா அடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அதான் சாமுக்கு இல்ல சொல்லுங்க அத. இல்ல அதுக்கு அன்ஷிதா இருக்காங்கல்ல, அன்ஷிதா அடிச்சிட்டு இருக்காங்க, பவித்ரா ஆனந்தி அடிச்சிட்டு பவித்ரா இருக்காங்கல்ல, அடிச்சிட்டு அவங்க இருக்காங்க, பாத்து ஆனந்தி அவங்க ஆனந்தி பாத்துக்குவாங்க. ஆர்ஜே ஐயோ ஆனந்தி எனக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆர்ஜே சரி, ஆனந்திய பார்த்தாவே ஜோ ஆர்ஜே ஆனந்திய பார்த்தாவே வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு அந்த நாரதர் ஒரு ஒரு ஃபீல் இருக்குல்ல, எனக்கு அவங்க ஃபேஸ பார்த்தாலே இப்ப அது பதனி மட்டும் தான் வருது. அது உங்களுக்கும் ஃபீல் ஆக்சுவலா ஆகுதா? என்னோட இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ரிவ்யூ பாருங்க. ஆனந்திக்காக ஒரு ஸ்பெஷல் டெடிகேஷன் ஒரு 15 நிமிஷம் பண்ணிருப்பேன். ஓ ஆனந்திக்காக அவங்க என்ன மட்டுமா? பண்றாங்கன்றதை அப்படியே பண்ணிக்கிறேன். ஆமா ஆமா, சரி சரி, இல்ல இல்ல கண்டிப்பா எனக்கு பண்ணணும். என்ன தோணுதுன்னா நேத்து வந்து ரஞ்சித் பத்தி பண்ணிருப்பேன். ஓகே டாம், எனக்கு வந்து இங்க டேரட் கார்ட் ரீடிங்லாம் தெரியும். இங்க ஐ திங்க் ஐஷுக்கு தெரியும். அந்த டேரட் கார்ட் ரீடிங் பண்றவங்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங், ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் நான் கூட அது அந்த படத்துல மாதிரி பாத்திருக்கேன். உட்காந்துட்டு அந்த மாதிரி தலை, அந்த இது, அந்த பேசுற விதம் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு அக்கல் சயின்ஸ், அந்த மாதிரி ஒரு ஒரு சாஃப்டா ஒரு மாதிரி ஒரே டோன்ல பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு அது கனெக்டே ஆகாது. பேஸ்ட் ஆன் புக் ஸ்டோரி பண்றவங்கள பெசல் நகர்ல உட்கார்ந்து ஸ்டோரி சொல்றவங்கன்னு சொல்லிட்டீங்களேங்க போற போக்குல. கையில கம்பு மட்டும் தான் வைக்கலங்கிறீங்க. இல்லங்க ஐயா, நேத்து காலையில 4:30 மணிக்கு லைவ் பார்த்துட்டு இருந்தேங்கய்யா. லைவ்ல வந்து பவித்ரா வந்து வெளியில வருவாங்க, வெளியில இருந்து உள்ள வந்து. காலை 4:30 மணிக்கா? ஆமாங்கய்யா, காலையில 4:30 மணிக்கு லைவ் பார்த்தேங்கய்யா. போன் பேசிட்டு இருந்தேன், பேசி முடிச்சுட்டு அப்படியே போய் லைவ் கொஞ்ச நேரம் பார்ப்போம், இவனுங்க தான் வந்து காலையில வரைக்கும் உட்காந்துருந்தாங்கன்னு சொன்னேன், என்ன கதைன்னு போய் பார்ப்போம்னு போனேன். போனா டாம், வந்து எனக்கு உங்களோட சண்டை போடணும், இதை பத்தி நான் அப்புறமா பேசுவோம் இதை. ஓகே ஐஸ், டெஃபினெட்லி வந்துருவானுங்க. சரி ஓகே, ஏன் என்ன அதையே பேச விட மாட்டீங்க. அப்புறமா பாத்துக்கலான்றீங்க, இப்பவுமே இப்ப போடுங்க. நம்ம இருங்க முக்கியமான பாயிண்ட் நாங்கெல்லாம் பிக் பாஸ் பேசிட்டு ஆடியன்ஸ், இப்பவே சண்டை போடுங்க ப்ளீஸ். யாரு சாமி நீங்கெல்லாம் இருங்கய்யா, என்ன பேச விடுங்கய்யா. என்ன நடக்கும்னா, நல்ல பவித்ரா நல்ல வந்து உள்ள விஷயத்தெல்லாம் போயிடும். தள்ளி போடக்கூடாது. ரைட். பவித்ரா உள்ள போவாங்கய்யா, இவங்க சூசு வருதுன்னு சொல்லிடுவாங்க. பவித்ரா குடுகுடுன்னு உள்ள போய் அமைச்சரை அழைப்பாங்க. யாரு, நம்ம ஆனந்தி அழைப்பாங்க. ஆனந்தி கிட்ட கேள்வி கேட்பாங்க, அவுட்டு தானடி. இப்ப வந்து இவ வந்து இப்ப சூசு போயிட்டாலோ இல்ல உள்ள வந்துட்டாலோ வந்து இவங்க மஞ்சரி தான் அவுட்டு. மஞ்சரி அவுட்னா மஞ்சள் பொம்மை உள்ள போட முடியாதுல்லன்னு சொல்லி கேட்பாங்க. முட்டாள்தனமான ஒரு கேள்வி பவித்ரா கேட்பாங்க. ஓகே, அதுக்கு மூஞ்ச ஒரு மாதிரி ஆனந்தி குறு 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 குறுன்னு வச்சுட்டு 1 மணி நேரம் சுத்தல விடுவாங்க. அது அப்படி, இது இப்படி, அதுடி, அது அவங்கடி, இது இவங்கடின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த ஆன்சர் வரும். அது எப்படி இவ தாண்டி அவுட்டு அப்படின்னா, இவ போய் மஞ்சரி பொம்மையை உள்ள வைக்கணும் தானேடி அப்படின்னு. அங்க அவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு, இந்த பக்கம் ஜாக்லின்ட்ட வரும்போது கம்ப்ளீட்டா வேற மாதிரி பேசுவாங்க. ஆமா ஜாக், நீ சொல்றது கரெக்ட் ஜாக், அப்படிதான் ஜாக்பாங்க. இந்த பக்கம் வந்து அன்ஷிதாட்ட வந்து பேசுறப்ப வேற மாதிரி பேசுவாங்க. மறுநாள் இன்னைக்கு வந்து சாயந்தரம் உட்காந்து பேசுறப்ப கம்ப்ளீட்டா வேற மாதிரி மாறி போய், ஜாக்லின் என்ன தெரியுமா நீ சொன்னா அப்படின்னு உட்காந்து பேசுவோம். யாருமா நீ நீ எந்த புத்தகத்தை படிச்ச, இல்ல எந்த ஸ்கூல்ல படிச்ச, கொஞ்சம் சொல்லு எங்க கிட்ட அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கம்ப்ளீட்லி அவ்வளவுதான், உங்க கேமே முடிஞ்சிச்சு இல்ல. சொல்லுங்க சோ. இப்ப நீங்க என்ன சொன்னீங்களோ அத அச்சு பிசுறாம ஸ்பெல்லிங் மாறக்கூட இல்லாம நான் பேசியிருக்கேங்க. பாருங்க, ஒரே மைண்ட் பாத்துருக்கோம் நம்ம கேம். Thank you so much. அப்படியே நடந்திருக்கு. ஆனா ஆனந்தி கேமெல்லாம் கூட உட்கார்ந்து பாக்குறியா டாம் நீ? நான் டிவியே ஆஃப் பண்ணி போட்டுறேன். அந்த பக்கம் அப்படின்னு. உங்களுக்கு தர்ஷிகா விஷாலுடைய லைஃப் ஸ்டோரி தேவையா? சார் லவ் ஸ்டோரி தேவையா? இல்ல, எங்களுக்கு ஜாக்லின், சௌந்தர்யா, ரயன், ஜெஃப்ரியே போதும். கோவா கேங். ஓகே. ஆமா ஆமா, இந்த மாவா கேங், சேர்வா கேங் எல்லாம் இவனுங்க பேர் வச்சானுங்களே, அத பத்தி உங்க கருத்து என்னங்கய்யா? அது முத்து போற போக்கில் வரைக்கா அது நம்மளுக்கு கண்டென்ட் ஆயிடுச்சு, அப்படியே வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்க வேண்டியதா. சரி, பேர் வைக்கிறாங்க, உள்ள இருக்க ஆளுங்களுக்கு சோறு வைக்கிறாங்க, நம்மளுக்கு என்ன செய்யறாங்க? ஒண்ணும் கிடையாது. ஆமா கரெக்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட். சரி, எனக்கு முக்கியமா எனக்கு ஒரு டவுட், நீங்க எல்லாம் சரி சொல்லுங்க. இந்த வாரம் பர்கர் வருமா வராதா? பர்கரா? வரும். ஓ டாடி பொண்ணு கேட்கல,
கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி அடுத்த வாரம் we can think இல்ல about it. இல்ல கேட்டாங்க. இல்ல ஒண்ணுதான் கேட்டாங்க பொண்ணு கடைசியா. கேட்கல. ஆரம்பிச்சது வந்து ஜாக்லின். ஆரம்பிச்சது ஜாக்லின் ஜாக்லின், கேட்டதுக்கெல்லாம் எண்டு உடனே கார்டு போட்டது வராது. ஐயோ எண்டு கார்டு ஆனா போட்டது பொண்ணு தான். ஜாக்லின் ஆரம்பிச்சான்ற காரணத்துக்காகவே பர்கர்ல பா கூட வராது. அதனால நம்ம விட்டுருவோம் அத. இல்ல வரும் வரும். ஜாக்லினுக்கு நியாயமே கிடைக்க மாட்டுதாங்க. பர்கர் வர கிடைக்குமா? இல்ல வரும். எப்ப வரும்னா ஒரு 1 வீக் கழிச்சு வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா கடைசியில டாட்டரும் டாடி டாடி அப்படின்னு கேட்டாங்க. அதனால கடைசியில மேபி அனதர் வீக் வர சான்சஸ் இருக்கு. டீல் இல்ல போடுவாங்களா இருக்கும். இன்னும் இல்ல 2 more பர்கர் வீக் எனக்கு பொண்ணு தெரியலையா உள்ள வைங்க, நான் பர்கர் அனுப்புறேன் அப்படின்னு டீல் போடுவாங்களா இருக்கும். ஜோ? அசர இல்ல வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு ஜோ. இல்ல ஏங்க அங்க வாரம் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க ஜோ. என்னன்னா அங்க சோறு தான் முக்கியம்னா எதுக்குடா உள்ள போனீங்க? வெளியவே இருந்து தின்னுகிட்டே இருக்க வேண்டியது தானடா. அவ்வளோ பெரிய ஷோக்கு எதுக்கு உன்னை கூட்டு போய் பாப்புலர் ஆக்குறதுக்கு ஒண்ணு உட்கார வச்சிருக்காங்க? சோறு தான் முக்கியம்னா வெளியவே உட்காந்து வீட்டு நிறைய சோறை ரொப்பிட்டு தின்ன வேண்டியதுதானே எனக்கு கேள்வி வருது. எப்ப பார்த்தாலும் வாரத்துல ஏங்க ஏங்க வெளியில உட்காந்தா நம்ம காசுல நம்ம சோறு தின்னோங்க, உள்ள போனா அவங்க காசு கொடுத்து நம்ம சோறு தின்னாங்க. அதுக்கு பேரு அதுக்குன்னு மானம், ஒரு சூடு நியாயம் வேணாமா? சொரணை, அதுக்குன்னு ஒரு எல்லாமே நியாயம் போதுங்க. வேணாமா ஜோ? சரி, அந்த அது 27 பைசா சாப்பிட்டு முடிச்சிருச்சாயா அந்த பொண்ணு? சர்க்கரை உட்காந்து தின்னுட்டு இருக்கு இன்னைக்கு. ஐயோ அதை பத்திலாம் கேட்காதீங்க, எனக்கு எரிச்சலாகுது சார். எனக்கு டவுட், நான் ஹாரி யோசிக்கிறேன். அதுக்கு வாய் முழுக்க சொத்த வேறையா. வீட்டுல அந்த பொண்ணுங்க எல்லாம் சொல்றாங்க, வாய் ஃபுல்லா சொத்தைய வச்சுட்டு இப்படி சாக்லேட்டா திங்கிறேன்னு வேற சொல்றாங்க. இதெல்லாம் ஆமா கட் பண்ணிடுவோம் ஐயோ நம்ம ஐஸ், கொஞ்சம். நாங்களாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். 5 ஸ்டார் எத்தனை சாப்பிட்டுருக்கோம், ஒரு நாளைக்கு எவ்வளவு இது எடுத்திருக்கோம், என்ன இந்த புள்ள சர்க்கரைக்கு வந்துருச்சுன்னு நாங்களாம் பேசிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு. கரெக்ட். அண்ட் ஐயோ, வெளியில அது ஜோ எனக்கு பெரிய சண்டை நடந்தது இல்ல, பெரிய சண்டை ரயான் அந்த பொம்மை மேட்டர் நடந்தது இல்ல. ஓகே, இதுல விஷால் வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு சண்டையை கிரியேட் பண்ணி அவன் வந்து அப்படியே ரோஷமா ஜாக்லின் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி பேசுறதுன்னு நினைச்சு கூமூட்டத்தனமா ஒரு கான்டெக்ட்ல பேசியிருப்பான். அதை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா உங்க ரிவ்யூல பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்லின் வந்து இல்ல நான் ஏதோ பண்ணலன்னு சொல்லி சொல்றாங்க. இது இப்ப நீ புரிஞ்சுட்டல, இதுதான் கேம் நீ புரிஞ்சுட்டல, அது பண்ணல, அப்ப நீ என்கிட்ட பேசாத, வந்து பேசாதன்னும் போது டே பைத்தியம், அதுதான் தெளிவா சொல்லுது. உன்னை அது எதுவுமே சொல்லவே இல்ல, சொல்லாதப்ப சம்மந்தம் இல்லாம ஏன்டா நீ பேசுற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி உங்கள் கருத்து? அதாவது விஷாலுக்கு தர்ஷிகா முன்னாடி ஒரு ஹீரோ கண்டென்ட்டை பண்ணணும். அதுக்கான மொமெண்ட்டை தேடிட்டே ஓகே இருந்தாப்புல 5 பேர் சேர்ந்து கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டாப்புல. சட்டெல்லாம் கிழிஞ்சிருச்சு, சண்டையாகி ஓகே அதை மேட்ச் பண்றதுக்கான சரி போராட்டம் தான் அது நடந்துச்சு. பார்த்த நடுவில் ரயான் சோல்டர் தூக்கிட்டு வருவாருன்னு விஷால் எதிர்பார்க்கல. உடனே கூல் ஆகி அந்த பக்கம் போயிட்டாப்புல. எக்ஸ் இல்ல இன்னொன்னு அவன் எக்ஸாம் அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, டேய் ஜாக்லின் ரயான் 5 பேர் மேல இருந்தாங்க. ஏன்டா டேய், உன்னோட பாடி சோடா தான்டா மேல இருந்தானுங்க. அருண், அன்சிதா, அவன் பேர் என்ன, சத்யா, இவங்க எல்லாம் தான் மேல இருப்பாங்க. டாம் கொஞ்சம் கூட இது இது மனசாட்சியம் இதுல 5 இதுல பேர். என் தலைவியை சாச்சனா வேற கடிக்க போனாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அந்த வீடியோ அது மட்டும் பாத்தீங்களாங்க? இல்ல, நான் எதை இல்ல கேட்கலாம் நினைச்சேன். பாவம் அந்த இதுல ஸ்வீட் சட்டையை ஹாரோட டால் கிழிச்சது வந்து அருண். சைட்ல அப்படியே அம்போன்னு கடந்துச்சு. யாரும் பார்க்கல அவங்க டீம்ல. அது அருண் கூட கரெக்டா எதுக்கு சொன்னாங்க யாரோ, என்னடா அருண். பண்றீங்க? இல்ல நான் நான் என் தான் ரிவ்யூல சொன்னேன். தான் சொன்னேன். இதுல வேற என் ரிவ்யூல சொன்னேன், ஜாக்லின் மேல உள்ள வன்மத்துல ஜாக்லின் பொம்மை உள்ள போக கூடாதுன்னு நினைச்சது ஓகே. ஆனா உன் ஆளு தர்ஷிகா பொம்மை அனாதையா இருந்துச்சு, காதல் ஒரு அனாதையாக்கிட்டீங்களா அப்படின்னு. நைட் லைவ்ல அழுதாங்களே, பாக்கலையா இல்லையா? தர்ஷிகா அழுதாங்க. ஏன் உள்ள உட்காந்துருப்பாங்க, பெட்ல உட்காந்துருப்பாங்க. ஓகே, அப்ப வந்து சாரிடா, சாரிடி அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவாரு. ஏய் இல்ல பரவாயில்லடா, கேம் எல்லாரும் சொன்னாங்க, பட் நான் தெளிவா சொல்லிட்டேன், அவனோட கேம் அவன் ஒண்ணு பிளே பண்றான், அவன் ஸ்டெப்பர்னா நிக்கிறான், ஜாக்லினை உள்ள அனுப்ப கூடாதுன்னு. அதனால நான் சொல்லிட்டேன், இது எனக்கு ப்ராப்ளம் இல்லடா, ஆனா எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுதுடா. ஆமா, அவனோட கேம் அவன் அப்படிதான் பர்ஃபெக்டா இருக்கும். ஆடுறான். என் கேம் தான் நான் கேட்கும் போதே ஆட இரிட்டேட் மாட்டேன். ஆகுது டாம் எனக்கு. எப்படி ஆனா பாத்தீங்க? நிஜமா கேட்கும் போதே இரிட்டேட். தர்ஷிகா வாய்ஸ்ல கேட்கும் போதே ரொம்ப இருட்டாங்க. ஆனா நீ தர்ஷிகா வாய்ஸ் எடுத்து பேசுறாங்க, எங்களை ஒண்ணு பண்ற பாரு. ஐயோ வேணாம். என்னால தாங்க அதனாலதான் நாங்க முடியலைங்கடா. இதெல்லாம் தவிர்த்துடுறோம் டாம். இதெல்லாம் பதிவு பண்ணாதீங்க, கேட்கவே கேவலமா இருக்குது. ஆனா எப்படி இருந்த ஓகே தர்ஷிகா ஆனா டாம், தெரியுமா நீங்க அது? ஒண்ணு அருண் பத்தி சொன்னா சொல்றேன். அருண் நேத்து நைட் ஒரு உண்மையை சொன்னாரு, கவனிச்சிங்களா? எல்லாத்தையும் என்னது? உட்கார வச்சுட்டு சவுண்ட் ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்கிறதுக்கு இல்ல அது வந்து நீங்க கேட்க போனீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு எகென்ஸ்டா திரும்பும், அப்புறம் அது அழுது வீடே அவங்களுக்கு எகென்ஸ்டா திரும்பிடுச்சுங்க மாதிரி போட்டோ இடாங்க. யார சொன்னாருன்னு தெரியல உங்களுக்கு? தெரியாம உண்மையை சொல்லிட்டாரு அவரு, யார ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லிட்டாரு அவரு போன சீசன். ஓ அந்த போன சீசன். ஓகே, காட் இட். ஆக்சுவலி ஜோ, பாப்பா உங்களை ஐ அன்பிளாக் நோ தட் பண்ணிட்டேன் நோ பாப்பா. பர்சன்.
பாத்தீங்களா இல்லையா எவ்வளவு குட்டா மாறிட்டாரு ஜோ. இன்னைக்கு நன்றி நான் ஐயா. கூட இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கலை தீர்த்துக்கிட்டேன் ஜோ. ஏன்னா வந்து ஸ்பேஸ் போட்டதுமே வந்து எங்க பாண்டா வந்தாப்ல. பாண்டா வந்து என்ன பிளாக் பண்ணியிருந்தாப்ல. பாண்டா கிட்ட ஐயா நீங்க என்ன பிளாக் பண்ணிருக்கீங்க, உனக்கு ஒன்றும் இல்லை, ஃபன்னா தான் ஒரு கமெண்ட் போட்டேன், அதுக்கு நீங்க கோச்சிக்கிட்டீங்கன்னு. ஓகே, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, உங்களை அன்பிளாக் பண்ணிட்டேன்னு சொல்லி பெரிய மனசுல என்ன அன்பிளாக் பண்ணிட்டாரு பாருங்க. இன்னைக்கு இந்த ஸ்பேஸ் வந்து எல்லாத்தையும் அப்படியே அன்பிளாக் பண்ண அப்படியே வச்சிருக்கேன். நம்ம ஹாரியும் கொஞ்சம் அன்பிளாக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா. ஆமா, எங்க ஹாரியும் அப்படியே கொஞ்சம் அன்பிளாக் பண்ணிட்டீங்கன்னா. ஹாரி குட் பாய், ரொம்ப குட் பாய் தான், எதுவுமே தவறெல்லாம் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. பண்ணியாச்சு பண்ணியாச்சு. பண்ணிட்டாரு இவங்க பாருங்க, ஹாரியும் பேச்செல்லாம் பண்ணிட்டாரு. கேட்காதீங்கன்னா அப்ப ஏதோ நீங்களும் பேசியிருக்காரு, அவரே ஒத்துக்கிறாரு. இல்ல பேசாம நான் இல்ல 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 கண்டிப்பா இவங்க பிளாக் பண்ண பேச்ச மாட்டேன். கேட்டு ஒரு எய்தர் ஒண்ணு என்ன எதுக்கு அன்யூசுவலா பிளாக் பண்ணீங்க இருந்திருக்கணும், நான் இல்லைன்னா சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி ஓட்டு தெரிஞ்சது? நீங்க அர்ச்சனாட்ட கேட்டீங்க இல்லையா, ஓட்டெல்லாம் எங்க தெரியாது, நீங்க கேட்டிருப்பீங்க ஆமா. இன்டர்வியூல. உங்களுக்கு எப்படி 6ோட 23 கோடி ஓட்டு தெரிஞ்சது நான் கேட்டேன், அதான் வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா கேட்டீங்க? அதுக்கா பிளாக் பண்ண வாய்ப்பு இல்லையே. அந்த வைரலா கிட்டத்தட்ட அப்ப 300 ஓ பேர் அர்ச்சனா ரீபோஸ்ட் பண்ண ஆர்மியா போது. நீங்க? இல்லைங்க அர்ச்சனா, நீங்களும் நானும் அர்ச்சனா சேர்ந்துதான் போன சீசன்ல வந்து ஒருத்தர் அடிச்சோம், உங்க உற்ற நண்பர். அதெல்லாம் மறந்துட்டு என்னை பிளாக் பண்ணாதான் எனக்கு வருத்தமா இருந்தது. இல்ல இல்லங்க, எனக்கு என்ன, சரி, சரியா போச்சு. எனக்கு இந்த ஆரி இல்ல இல்ல ஆரி நான் ஓப்பனா சொல்றவா, எனக்கு உள்ள வந்து ஒரு சோர்ஸ் இருக்குங்க அப்படின்னு வச்சுக்கேன். ஓரளவுக்கு ஓட் டிஃபரன்ஸ் தெரியும். நான் அதை முன்னாடியே போட்டேன். போடும்போது அதே தான் கமல் சாரும் ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு, யார் யாரு எவ்வளவு டிஃபரன்சஸ் இருந்துச்சு, ஆரிக்கு எவ்வளவு டிஃபரன்சஸ் இருந்துச்சுன்றத, அதாவது இவ்வளவு அதிகமா இருந்துச்சுன்றத சொல்லியிருப்பாரு. ஓகே, ஒரு சில 4th சீசன் வரைக்கும், ஒரு 6th சீசன் வரைக்கும் எனக்கு தெரியும்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் ஆட்கள் மாறிட்டாங்க, அதான் ஆக்சுவல் உண்மை. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் குறைச்சிருப்பேன். ஓகே, ஆனா 7th சீசன்ல 18 கோடின்னு சொல்லும் போது அவங்க எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க ஒரு கியூரியாசிட்டியில கேட்டேங்க. இது தவறாங்க? தவறு சொல்லுங்க. இல்லதான். ஓகே. இல்ல இல்ல எனக்கு வந்து நீங்க அர்ச்சனாவை அடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு அதுல சந்தோஷம் தான். சரி, அர்ச்சனா நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணுதான். இருந்தாலும் ஓகே மக்கள் ஓகே. என்ன கேள்வி என் கமெண்ட்ல போடுறாங்களோ அத்தனையும் கேட்க வேண்டிய கடமை என்கிட்ட இருக்கு. ஏன்னா இந்த 19 சரியா? கோடி போட்டது பாரபட்சம் நான் தான், இல்லாம அதான் எனக்கு கேட்கலாம். கொஞ்சம் கோவம் வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஓ, அந்த அது என் 19 தப்பு கோடி தான். இல்ல ஏங்க, நீங்களும் ஆரம்பிச்சதா? அட பாவி, மெயின் கல்பிரிட் நீதானே. ஜோ ஜோ அது வந்து ஆடிட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் இங்க நடந்தது, உங்களுக்கு தெரியும். செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஆமா ஃபிஃப்த், சிக்ஸ்த் எல்லாமே மும்பை. சரி, 5th வரைக்கும். ஆமா. சரி, 6th வரைக்கும். சரி, 7th தான் திருப்பியும் சென்னையில நடந்தது. அதை சொல்லி அதை சொல்ல அதான் கடமைப்பட்டிருக்கேன். நான் உங்கள்கிட்ட சொன்னேன். 6 வரைக்கும் நான் எனக்கு தெரியும், 7 எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னதுக்கான காரணம் அதுதான். சோ நன்றி. அந்த கியூரியாசிட்டியில நான் கேட்டேன். நான் நானும் உங்களை 6ல வந்து அந்த வீடியோ போராடினதுக்கு போட்டு காரணமும் அடிச்சிருக்க அதுதான். கூடாது, தப்பு தான், மன்னிச்சிருங்க. இல்ல இல்ல, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. வேற எதுக்காகவும் நான் செஞ்சிருக்க மாட்டேன். ஆனா ஹரி, ஜோ நீங்க ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்கீங்க, என்ன நீங்களும் இப்படி வந்து சொல்லுங்க கமால். நான் எதுவும் பண்ணல. நான் என்ன பண்ணேன்னா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை திட்டி திட்டி கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அதை ஷேர் ஏப்பா பண்ணிருக்கீங்களா? இத்தனை பேர் கேள்வி கேட்கறாங்களே, பதில் சொல்ல மாட்டீங்களா ஜோன் போட்டேன், பார்த்தா பிளாக் பண்ணிட்டீங்க. அப்ப மொத்த பேரும் பிளாக் பண்ணிருக்கோம் உங்களையும் சேர்த்து. அப்ப மேபி இருக்கலாம். ரொம்ப ஜோ ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு நீங்க ஒரு பர்கர் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டீங்கல்ல. ஆமாங்க. தயவு செய்து இந்த தடவை எப்படியும் சேவிங் ஆர்டருக்கு ஒரு தனியா ஒரு யூஸ்லெஸ் ஸ்கிரிப்ட் வச்சு நீங்க எந்திரிங்கன்னு ஒரு 2 சினாரியோ கொடுப்பாங்கல்ல, எங்க ஜாக்குக்கு ஒரு பர்கரை வச்சு சேவ் பண்ணுங்களேன் ஃபர்ஸ்ட். ஏங்க நீங்க வேறங்க, சாச்சனா கேட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க, பர்கரை மட்டும் சாச்சனா கேட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், டாம் சொன்ன மாதிரி இவிபி பக்கத்துல நான் ஒரு பர்கர் கடையை ஓபன் பண்ணிருப்பேன். ஃப்ரைடே காலையில ஓபன் பண்ணிருப்பேன். நானே வருத்தத்துல இருக்கேன், பிசினஸ் டெவலப் பண்ண முடியலன்ட்டு. ஆமா, ஓபனிங்க்கு சாச்சனாவோட டாடி வந்திருப்பாரு ரிப்பன் கட்டிங்க்கு. உங்களுக்கு நல்லா ஓபனிங்கே வந்திருக்க மாட்டாருங்க, நைட்டே கடையை மொத்தத்துக்கு ஸ்டாக் வாங்கிட்டு போயிருப்பாருங்க. ஓகே. நான் எப்படி சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன், எல்லா கேஸையும் ஹோஸ்ட் மேல எழுதுவாங்களே, அப்படி இருக்கு எனக்கு. ஓகே, வேற ஏதாவது? பட் வந்து இந்த 2 நாள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தானே ஜோ போகுது. இல்ல ஆக்சுவலா இந்த வாரம் ஓரளவுக்கு ஓகே, கம்பேரிங் முன்னாடி ஒரு 2-3 வாரத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும். மேபி இந்த பொம்மை டாஸ்கா இருக்கலாம், மேபி ஓரளவுக்கு அந்த கோட்டை அழிச்சதா இருக்கலாம், இல்ல தீபக்கோட கேப்டன்சியா இருக்கலாம், என்னவோ ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தோணுது. ஆனா இன்னைக்கு இந்த டாஸ்க் ரொம்ப கண்ட்ரோல்டம். ஆனா இந்த டாஸ்க் இன்னைக்கு ஆனாங்கல்ல, எனக்கு ஒரு டவுட்டுங்க. நான் தப்பா, என்னோட புரிதல் தப்பான்னு சொல்லுங்க.
இதுல ஒரு பொம்மையை ஹோல்டு பண்ணணும்னு நேற்று ஹோல்டு பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு யாருமே நினைக்கலையோ. ஆமா, இவங்க என்ன ரூல்ஸ் ஆர் நினைச்சிட்டாங்கன்னா சேஞ்ச். இல்ல 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 என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இவங்களுக்கு பயமாயிடுச்சு. டேய் நம்ம என்ன சொல்றோம், எலிமினேஷன் கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சோம். நம்ம சைடுல இருந்து ஆள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அவங்க சைடுல இருந்து ஈஸியா உள்ள போயிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கவுங்க நம்மள ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி யாரு ஃபர்ஸ்ட் குடுக்குறன்னு உள்ள போய் ஓடி போய் உட்காரத வந்து நம்ம விளையாண்டுக்கலாம். கடைசி ஒரு 4 ரவுண்ட் வரும்ல, 3 ரவுண்ட் வரும்ல, அப்போ வந்து நம்ம எலிமினேஷன் கேம் விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு டிசைட் பண்ணிட்டாங்க. ஓகே, பட் ரூல்ஸ் எல்லாம் மாறல. இல்ல 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 ரூல்ஸ் மாறிடுச்சு. இல்ல டாம், ஹோல்ட் பண்ணவே முடியாது இதுல. ஏன்னா புடுங்குற கையில இருந்து புடுங்கலான்ற ஆப்ஷன் இருக்குல்ல. நேத்து மாதிரி சங்கீத ஸ்வரங்கள்லாம் போட முடியாது இன்னைக்கு. இல்ல அதான் இது இன்ட்ரெஸ்டிங்கா இன்னைக்கு மாத்தி இருக்காங்க. நாளைக்கு திரும்ப ரூல்ஸ் மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மாத்துவாங்க. ஆமா, ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் நைட் உட்காந்து டீல் பேசுவானுங்க. முத்து எல்லாம் ஏகப்பட்ட இது பேசுறாங்க. அதுக்காகவே போட்டு அடிப்பானுங்க நாளைக்கு. மாத்துவானுங்க. ஜோ முத்து இவர் சொன்னதுமே எனக்கு இன்னொரு, நீங்க 2 பேரும் அன்பிளாக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஹாரிய கோஹோஸ்டா மாத்தலாமா? நான் அன்பிளாக் பண்ணிட்டேன். ஓகே குட். ஓகே, என்ன நான் கேட்க வந்தேன்னா, முத்து ஒண்ணு பண்ணாரு ஜோ. அந்த இடத்துல மஞ்சரிய வந்து ஐயோ நீ ஒண்ணும் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஹெல்த்தியா இருக்கல்ல, அடிபட்டுச்சா தேய்ச்சி விடு, ஐஸ் கட்டி வழி எல்லாம் பேசிட்டாப்ல. ஓகே, பட் திரும்ப அவர் எல்லாத்துக்கிட்டையும் வந்து பேசின அந்த கான்டெக்ட் எல்லாம் அப்படியே நீங்க நோட் பண்ணீங்கன்னா, தலையன் உட்காந்து தள்ளி விட்டுட்டு விளையாடுறாங்க, வேணும்னே விளையாடுறாங்க, உள்ள போக விடல அப்படின்றது. எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி வாய்ஸை வந்து ட்விஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாரு. லைவ்லயுமே இது நடந்துச்சு. இது யாராவது பாத்தீங்களா, நோட்டீஸ் பண்ணீங்களா? யார சொல்ற? என்னது? ஆமாதானா இருக்கே purposefully was keep on அத ஃப்ரேம் பண்ணி திரும்ப he was just trying it is not purposefully, but he purposefully wanted to do that for Arun. அருணும் இன்னொரு வேளை தலைவன் உள்ள போய் சிவா பொம்மை அது பண்ணது உண்மைதான். நான் ஒரு விஷயம் சொல்லவா, அருணுக்கு முத்து மேல வன்மம் இருக்கு. ஓகேவா, அதுல மாற்று கருத்து இல்ல. முத்துக்கு அருண் மேல வன்மம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்ப என்ன ஆகும் ஒரு பொசிஷன்லனா, எய்தர் முத்து அருண் சண்டை போட்டு அருண் செகண்ட் பொசிஷனுக்கு வர வாய்ப்பு இருக்கு இது போக போக. ஓகேவா, இல்லையா முத்து அருண் இடத்துக்கு வந்துருவாரு. இதுதான் ரியாலிட்டியா நடக்க போகுது. நீங்க ரெண்டாவது சொன்னீங்களே, அது நடந்தா கூட கொஞ்சம் பாக்குறதுக்கு ஓகே. அருணை வந்து 2வது பொசிஷன்ல வச்சு பாக்குற அளவுக்கு எங்களுக்கு மனதைரியம் கிடையாது. இல்ல இதுதான் இப்படிதான் நடந்திருக்கு இவ்வளவு சீசனுக்கும். நீ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, அந்த சண்டைகள் நடக்கும் போதெல்லாம் அது நடந்திருக்கு. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல முத்துவை பிடிக்காதவங்க எல்லாரும் சேர்ந்து அருணை பெரிய ஆக்கிடுவாங்க. ஓகேவா, சோ இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அந்த 2 பேரை வச்சுதான் மொத்த கேமே திரும்பும். போன சீசனும் அதுதான். அது இப்ப மாயா எப்படி வந்தாங்க, நோ வேர்ல மாயா எப்படி ஃபைனலிஸ்ட் வந்தாங்க சொல்லுங்க, நியாயமா பேசுங்க. ஐயா நான் மாயா சப்போர்ட்டருங்கய்யா ஜோய்யா. ஐயோ தெரியாம மேஜிக் ஸ்பேஸ்க்கு வந்துட்டேனா, கொஞ்சம் பார்த்து ஐயா மணி ஐயா அதெல்லாம் கூட விட்டுருங்க. மாயா வந்தது கூட எனக்கு பிரச்சனை இல்ல, மணி எப்படி வந்தாருன்னு தான் பிரச்சனை. அதுவும் ரன்னர் அப் வேற. அதுதான் சொல்றேன். அத பத்தி மாயா இந்த பக்கம் ஃபைனலிஸ்டா வரும்போது மணியை வந்து பின்பக்கமா எகிரி குதிச்சு அந்த அமெரிக்கன் அம்மாவை வர வச்சு ஒரு ஆன்டி வச்சு ஒரு ரோல் பண்ணி கரிசலை கடைசி வரட்டாரு. அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. இல்ல நீங்க ஏன் வேணாம், நம்ம இப்ப அது பெருசா சண்டைக்குள்ள போக வேணாம். பட் நோ, ஃபார் இன் மை பெர்ஸ்பெக்டிவ் மாயா வந்து ரொம்ப கிளவரான ஒரு கேம் விளையாண்டாங்க. அத வந்து நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். இல்ல தட் இஸ் ஓகே. இல்ல ஒவ்வொருத்தங்களோட பெர்செப்ஷனுங்க. see உங்களுடைய தாட் ப்ராசஸ் அது உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஓகேவா, கரெக்ட். இதுதான் ஃபேக்ட் நம்ம சொல்ல முடியாது. என்னோடதும் சரி உங்களோடதும் சரி, இது எனக்கு தோணுன உண்மை. கரெக்ட் ஐ அக்ரி. அவ்வளவுதான். பேஸ்ட் ஆன் அவர் ஓன் பெர்செப்ஷன் தான். இங்க இருக்க அத்தனை பேருக்குமே ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். அது தப்பு சரி அப்படின்னு நாம இங்க இது சொல்ல முடியாது. கரெக்ட் ஜோ. நம்ம போன சீசனை பத்தி நாங்க பேசினப்பவே என்ன சொல்லிருப்போம்னா, போன சீசன்ல இந்த எல்லாருமே பிளேயர்ஸ். மணியை விட்டுருங்க, மணியெல்லாம் கணக்குல எடுத்துக்காதீங்க. அப்ப கூட ஏதோ டான்ஸ் அப்படி இப்படின்னு பண்ணி ஏதோ பண்ணாப்லன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம். ஓகே, இந்த சீசன்ல எவனுமே விளையாடல. போன சீசன்ல இருக்க கண்டஸ்டன்ஸோட ஒப்பிடவே முடியாது இந்த சீசன்ல இருக்க ஆட்களை. கரெக்டா அப்படின்றத நாங்க பேசணும். பட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இவங்க சப்போர்ட்டர்ஸ் அவங்க சப்போர்ட்டர்ஸ்னா இங்க எல்லாருமே இருக்கிறாங்க வரிசையா ஒவ்வொருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் மாயா சப்போர்ட்டர்னு சொல்லும் போதெல்லாம் என்ன திட்டுறாங்க தான். பட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அப்படிலாம் இல்ல இல்ல டாம். ஜாக் போன சீசன் எல்லாம் இருந்திருந்தானா அண்ணன் போஸ்ட்ல ஜெயிச்சிட்டு போனாங்களாம். அண்ணன் போஸ்ட்ல ஜெயிச்சிருக்குமா? நானும் ஜாக் சப்போர்ட்டர் தான். கொஞ்சம் பார்த்து நம்ம பேசலாம். இல்ல ஜாக் நல்ல பிளேயர் தாங்க. மத்தவங்கள சொல்லுங்க. மெஜாரிட்டி எடுக்கணும்ல. ஒரு சீசன்ல 20 பேர் இருக்காங்க. இல்ல டாம் 20 பேருக்கு 2 பேர் தான் விளையாடுறாங்கன்னா 18 பேத்துக்கு என்னத்துக்கு சம்பளம் கொடுத்து சோறு கொடுத்து டிவில வந்து பிரபலமான ஒரு இதை வந்து போட்டு எனக்கு புரியல. அதுக்காக நான் கேட்க வந்தேன். ஜாக்க வந்து நான் ஆல்மோஸ்ட் குறையே அங்க சொல்லல. வந்து மோர் தென் 5 பீப்புள்ஸ் ஆர் சீரியல் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்தாதான் என்ன பண்ணணும்னே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்கள்ட்ட இருந்து நம்ம கேம் எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப தப்பு. பாஸ்ட் சீசன்ல சீரியல் ஆர்டிஸ்ட் அதிகமா இருப்பாங்க, சரி கம்மியா இருப்பாங்க, மாத்தி சொல்லிட்டேன் சாரி, ரொம்ப கம்மியா இருப்பாங்க பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா. இந்த சீசன்ல மோர் தென் ஐ திங்க் இன்க்ளூடிங் ஜாக்கினே சேர்த்தீங்கன்னா, தர்ஷா குப்தா சேர்த்தீங்கன்னா கூட 9 மெம்பர்ஸ் வருவாங்க ஆல்மோஸ்ட். அவ்வளோ Okay. ஹலோ சீரியல் ஆர்டிஸ்ட். ஹலோ ஜோ ஹலோ ஹலோ சொல்றாரு. 14 பேருங்க. பாருங்க ஜோ 14 14. பேரு, நானாவது 9 பேரு, அவர் 14 பேருன்ட்டார். அப்படி பாத்துக்கோங்க பெர்சன்டேஜ் எங்க இருக்குதுன்ட்டு. அது ஸோ ஏன் வந்து அவங்களுக்குலாம் இந்த ஸ்கிரிப்ட் இந்த பேப்பர் அளவுக்கு குவாலிட்டி குறைஞ்சிருச்சு ஜோ? ஏன் வந்து இத்தனை பேர் ஒருவேளை கம்மி சம்பளம் கொடுத்து கம்மி பட்ஜெட்ல பண்ணி ட்ரை ஆமா, பண்ணணும்? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்ப நீங்க சொன்னதுதான் ஆக்சுவல் உண்மை. ஏன்னா ஓகே சீசன் அதிகமாக கமல் சார் இல்ல அப்படின்ற ஒரு ஓகே மொமெண்ட் வரும்போது, விஜய் சேதுபதி சார் வரும்போது அதுக்கேற்ற பிசினஸ் தான் கிடைக்கும். ஓகே இப்ப எப்படி ஒரு ஒரு படத்துல இப்ப விஜய் சேதுபதி சாருக்கு எவ்வளவு ஓப்பனிங் கிடைக்குமோ அவ்வளவுதான் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். ஓகே ஸோ அதை வச்சு மொத்த ஷோவை அவங்க ரன் பண்ணி ஒரு ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணணும் ஒண்ணு. ரெண்டாவது, தன்னுடைய ஆர்டிஸ்டே அவங்க எடுத்தாங்கன்னா அவங்கள ஓகே வச்சு ஃபியூச்சர் ஷோஸை ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஓகே காட் இட். சம்பளம் இப்ப இவங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துடலாம். சிம்பிளா சொல்றேனே, இவங்க வாழ்க்கை இப்ப போயிடுச்சுன்னா விஷ்ணு வாழ்க்கை. விஷ்ணு விஜய் டிவி, தினேஷ் விஜய் டிவி, ஓகேவா? ஆமா விசித்ரா அவர்கள் ஒரு ஷோக்கு வந்தாங்க. கூப்பிட்டு ஒரு ஷோ பண்ணும்போது விசித்ரா அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாகி வெளில போயிட்டாங்க. அந்த ஷோ விட்டு பாதி நின்று போயிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? வெளியில இந்த ஷோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், பிக் பாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். இல்ல எனக்கு தெரியல. சரி சொல்லுங்க. நியூஸ்ல கூட வந்துச்சுங்க. இல்ல எனக்கு தினேஷ் தெரியல. மார்க் பண்ணதுனாலதான் விசித்ரா போனாங்கன்னு ஒரு பொருளை யாரோ கிளப்பி விட்டு அதை நம்பி நிறைய பேர் போட்டு அது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸ்டார்ட் மியூசிக். ஓகே ஓகேவா? சோ அதனால அவங்க என்ன பிளான், இந்த மாதிரி ஒரு இப்ப நீங்க மணி ஏன் வின் பண்ணாருன்னு கேட்டீங்கல்ல, ரொம்ப சிம்பிள். அதுதான் விஜய் டிவி. அதே மாதிரி அவங்க ஜீரோ வெஸ் நெகட்டிவ் பார்ப்பாங்க. ஜீரோ ஜோ ஜோ இல்ல ஜோ, கேஷ் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜோ, சாரி ஃபார் ஒன்ஸ் கேஷ் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டும் கேஷ் பிரைஸ் அஷ்யூர்டு இல்லையா? செகண்ட் கிடையாதுங்க, செகண்டுக்குலாம் கிடையாது. ஃபிளாட் இது மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்க அந்த டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க, இருக்கு. இல்லங்க, அதுல நான் ஒன்ஸ் மணி அனௌன்ஸ் இன்டர்வியூ பண்ணிட்டீங்கன்னா, எடுத்தேன். இல்லங்க, நான் மணி இன்டர்வியூ எடுத்தேன், ஒண்ணு இல்லைன்னு சொன்னாரு என்கிட்ட. அதனாலதான் ஆடிட்டிங் டீம்ல மாத்தலைங்கிறது டாக்குமெண்ட். ஓகே, அதை பேச வேணாம், விடுங்க, முடிஞ்சு போச்சு. சரி ஓகே, மேபி. ஆனா நீங்க இந்த கண்டஸ்டன்ட் வந்து காஸ்ட் கட்டிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஆமா, ஆக்சுவலா கமல் சார் வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே கண்டஸ்டன்ட் ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து டேட்டு இல்லை அப்படிங்கிற பிரச்சனை போச்சு. அதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்களே. இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருந்தே கமல் சார் இல்லைன்றதுதான் நம்ம 7ஆம் சீசன் முடிக்கும் போதே சொல்லியிருக்கேன், 8ஆம் சீசன் அவர் வரமாட்டாருன்ட்டு. ஓகேவா? ஸோ விஜய் டிவி அவேர் ஆஃப் இட். அவங்களால யாருன்னு எடுக்க முடியல. கடைசி ஆப்ஷனாக தான் விஜய் சேதுபதி அவர்கிட்ட போனாங்க. அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தாங்க. ஓகே, அவங்க பாண்டிச்சேரியில ஷூட் பண்ணது உட்பட சொல்றேன். ஓகேவா? அத்தனையுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு டச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சிம்பு அப்ரோச் பண்ணாங்களா ப்ரோ? தெரியல பிரதர். நான் அவங்க அதான் மறுபடியும் சொல்றேன், காஸ்ட் கட்டிங். சிம்பு கொஞ்சம் அதிகமா டிமாண்ட் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கும். அல்டிமேட்டுக்கு அவர் நிறைய தான் வாங்கினாரு. ஓகேவா? அப்போ அந்த பட்ஜெட் இப்ப இங்க வரல. பட் இந்த ஷோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸை வந்து ரொம்ப கம்மியாக்கத்தான் இந்த தடவை எடுத்திருக்காங்க. இப்ப போன வாட்டி சொல்ற மாதிரி ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலாம் இங்க ஆட்களே கிடையாது. ஓகேவா? ஸோ அண்ட் கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் ஆர்டிஸ்டா இருக்கும்போது அவங்களுக்கு உள்ள வைக்கிற ஸ்கிட்டா இருக்கட்டும், உள்ள அந்த டான்ஸா போடட்டும், அந்த விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்பினாங்க. ஆனா ஒன்னும் அந்த லெவலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டோம் அப்படின்றதுதான் ஆக்சுவல் உண்மை. அண்ட் இவங்க கிட்ட இருந்து வேற எதையுமே நீங்க பெருசா எதிர்பார்க்கவே முடியாது. அவங்க நார்மலா பேசுறது கூட நமக்கு நடிப்பதான் தெரியும். ஏன்னா அவங்க நடிச்சு பழகிட்டாங்க. அவங்க பேசுறதையும் நடிப்பு கொண்டு வந்துட்டாங்க.
நீங்க அருண் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சீரியலுடைய பாரதி கண்ணம்மா அருணை தான் உங்களால பார்க்க முடியும் நிறைய இடத்துல. கரெக்ட்டுங்க. நான் கூட அந்த சீரியல் பார்த்தேன். அதுதான் ஆக்சுவல் உண்மைகள். ஓகே. ஜோ இல்ல ப்ரோ எனக்கு உங்ககிட்ட இன்னைக்கு ஓகே சர்வேர் முடிச்சிட்டு நான் அப்புறம் பேசிப்பேன். இல்ல ஜோ ப்ரோ கிட்ட விஷால வந்துட்டு ஏன் அந்த 1 hour எபிசோட்ல ஒரு என்டர்டெய்னரா ஒரு ஹீரோ மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அவன் பண்ண நெகட்டிவ் எல்லாமே லைவ்ல மட்டும்தான் வருது. 1 hour எபிசோட்ல வரவே மாட்டேங்குது. அது ஏன் ப்ரோ? சத்தியமா எனக்கு தெரியலங்க. அவங்க அதாங்க அவங்க சேனல் ப்ராடக்ட்டும் அவங்க நல்லா பாத்துக்குவாங்க. அது எப்பவுமே அப்படிதாங்க. அது ஓகே ப்ரோ. ரெண்டாவது விஷால் வந்துட்டு எப்பவுமே ஜாக்லினே டார்கெட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. டே 1ல இருந்து நாமினேட் பண்றதாகட்டும், ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ஆகட்டும், டைரக்ட் நாமினேஷன் ஆகட்டும், அப்புறம் இந்த லாஸ்ட் வீக்கெண்ட் விஜய் சேதுபதி ஏதோ டேக் கொடுப்பாரு, அதுக்கும் ஜாக்லின் சொன்னாப்புல ஒரு கேம் இல்லைன்னு. டால் டாஸ்க்லயும் ஜாக்லின் டார்கெட் பண்றாரு. ஏன் அப்படி அப்படி என்ன வன்மோ விஷாலுக்கு ஜாக்லின் மேல? அப்படி என்னதான் ஜாக்லின் விஷாலுக்கு பண்ணா ப்ரோ? அதுதான் நான் கேக்குறேன். அது வேணா நான் அவர் வெளில வந்தோன்னா ஒரு கண்டிப்பா இன்டர்வியூல கேட்டுறாங்க. ஐயா இப்ப நீங்க கொஞ்சம் கேட்ட வந்து அப்படியே அந்த கேள்வி கேட்கிறேன். கேள்விகள் ஒவ்வொன்றுமே வந்து நானே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேங்கய்யா. நான் ஒரு 100 பேர் இல்ல 1000 பேத்துக்கிட்ட கூட சர்வே எடுத்து எல்லா கொஸ்டின்ஸும் எழுதி தரேன். எல்லா கொஸ்டினையும் மட்டும் தலைவனை பார்த்து நல்லா நாக்க பிடிக்கிற மாதிரி கேளுங்கய்யா. ஏன்னா அந்த ஆளை வந்து நான் ரசிச்சேன் இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல தெரியாம. பாவத்துக்கு எனக்கு இப்ப அந்த ஆளை பார்த்தாவே எரியுதடி மாலா அப்படின்ற மொமெண்டா இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு நான் சில கேள்விகள் கொடுக்குறேன், மறக்காம கேட்டுருங்க ஜோ ப்ளீஸ். ஆனா மறக்காம தலைவன் என்கிட்ட இன்டர்வியூக்கு ஓகேன்னு சொல்லுவேன். பண்ண வேலைக்கு வெளில வந்து பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் துண்டை போட்டு பாப்புல மூஞ்சி மேல. ஓகே. போன அப்புறமேட்டு சீசன்லயும் உங்களுக்கு இதே மாதிரிதான் 5 பேர் போனாங்க, உங்க தலைவியும் சேர்த்து. அப்படியே சொன்னாங்க என் தலைவி அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. ஓகே. இல்ல ஒரு போஸ்ட் கூட அவருக்கு பாசிட்டிவாவே வரலையே. யார் சப்போர்ட் பண்றாங்க அவரை? நீங்க வேற அப்படிலாம் நினைக்கிறீங்க? ஐயோ ஓட்டுகள்லாம் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்களா இல்லையா? நம்ம விஷால அடிச்சு போஸ்ட் போட்டா வேற லெவல்ல கமெண்ட் வருது. நீங்க வேற அப்படியா? குபுகுபுன்னு பெண்கள் ஆர்மி வந்து அடிக்கிறாங்க. இன்பாக்ஸ் எல்லாம் செய்யறாங்க. என்ன எதுல சொல்றீங்க? இன்ஸ்டால சொல்றீங்களா ட்விட்டர்ல சொல்றீங்களா? ட்விட்டர்லங்க. நான் விஜய் விஷால பத்தி ட்வீட் போட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு பாருங்க. இந்த அளவுக்கு செய்யறாங்க. ஜோ நாங்களுமே போறோம். இப்ப எங்களோட போஸ்ட்மே வந்து நிறைய பேர் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ்ல கமெண்ட் பண்றாங்கல்ல. ஒரு இடத்துல கூட விஜய் விஷால திட்டி விஜய் விஷாலுக்கு வக்காலத்து வாங்கிட்டு ஒருத்தர் கூட வந்து என்கிட்ட பேசுனது கிடையாது இன்ன வரைக்கும். ஆமா கரெக்ட். நாட் ஈவன் நான் ஒரு 100 இன்பாக்ஸ் மெசேஜ் அனுப்புறேங்க. இருங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். மேபி உங்க மேல பர்சனல் அதெல்லாம் பெய்ட் பாட்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அக்கவுண்ட் கிரியேட் மேபி பண்ணி ஜோ நீங்க போடுறதுனால ஒருவேளை வன்மமா அடிக்கிறாங்களோ என்னமோ. நீங்க எந்த போஸ்ட் போட்டாலும் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஜோ நீங்க இப்ப போடும்போது இவங்க வந்து சென்டர்ல வன்மத்தை கொட்டிட்டாங்க. இல்ல ஜோ இப்ப மேபி உங்களை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? மெஜாரிட்டி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க. அதனால வந்து உங்களோட போஸ்டுக்கு எல்லாம் கமெண்ட்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி பெய்ட் பாட்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஆனா முத்துக்குமரனுக்கு தான் வந்து சொல்லுங்க. நைட்டு நீங்க இப்ப விஷால திட்டி ஒரு ட்வீட் போட்டு தூங்கிருங்க. காலையில எந்திரிச்சு பாருங்க டாம். அப்படிங்கிறீங்களா? எங்க டேக் பண்ணுமோ அங்க டேக். ஆமா காலையில எந்திரிச்சு பாருங்க, சர்ப்ரைஸ் இருக்கும். சர்ப்ரைஸ் இன்பாக்ஸ் ஓபன் பண்ணி பாருங்க. இன்பாக்ஸ். ஓகே. என்ன வந்து அதான் எந்த வகையில செருப்படி வாங்கலாம்? பேட்டாவா, பேரகானா, விகேசி பிரைடா, ஹஷ்பபிசா, இல்லனா மெட்ரோ சூக்கோட வாசல்ல வந்து படுத்துக்கலாமா? என்ன சூப்பரா ஐடியா கொடுக்குறீங்க. சாச்சனா அக்கா கூட லைன்ல வந்துட்டாங்க. அக்காவோ தங்கச்சியோ லைன்ல வந்துட்டாங்க. ரைட். ஐயோ நான் கூட சாச்சனா அக்காவோட தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அதுதான் வந்து ஒரு 200K போட்டு கொஞ்சம் வைரல் ஆச்சு. பிஆர் வீடியோன்னு ஒன்று போட்டு 200K போச்சு. ஓகே அப்படி சொல்லி நான் விட்டுட்டேன். அதான் அவங்க அக்கா ஹஸ்பண்ட்லாம் பிஆர் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்களே. இதுக்கு மேல என்ன சொல்லணும் இல்ல டாம்? இல்ல அவங்க என்கிட்டயே அதான் சொன்னாங்க. நீங்க அவங்கள பத்தி என்ன வேணா கேம் ரிலேட்டடா பேசிங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அப்படி சொன்னாங்களா? ஓகே. அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே பாருங்களேன் எதை வச்சு பப்ளிசிட்டி தேடுறாங்கன்னா அவங்க தங்கச்சி உள்ள இருக்கிறத வச்சு அவங்க யூடியூப் சேனலை ப்ரோமோட் பண்ணி சில்வர் பட்டன் கோல்டு பட்டன் போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையா இல்லங்க இருக்கு. அவங்க ரொம்ப நாளா இல்லங்க அவங்க ரொம்ப நாளா வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் தப்புன்னு அது சொல்லிடக்கூடாது. இல்ல அவங்க ரொம்ப நாளா வச்சு வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. நானும் அந்த வீடியோஸ் நிறைய பார்த்தேன். போட்டிருக்காங்க. ஜோ எனக்கு உங்ககிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு ஜோ. சொல்லுங்க. ஜோ இப்போ அர்ச்சனா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க இல்லையா, என்ன வந்து இந்த இஷ்யூக்குள்ள இழுக்காதீங்க வேற மாதிரி போகுதுன்னு சொல்லி.
ஆனா இந்த பிரச்சனைக்குள்ள வந்ததே அர்ச்சனா தானே. ஸ்டாண்ட் வித் அருண் சொல்லி அந்த பிரச்சனைக்குள்ள வந்ததே அர்ச்சனா நான் தானே. நேத்தே சொல்லலாம்னு நினைச்சேன். தாத்தா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வச்சிருந்தாரு. அதனால நான் அமைதியா இருந்துகிட்டு தாத்தா கிட்ட மேபி பர்சனலா அட்டாக் பண்றதுல நானும் டிஃபர் ஆகுறேன். இல்ல அதுதான் நான் சொல்ல அப்படி வரேன். போகக்கூடாதுதான். இல்ல இப்ப நீங்க ஒரு 2 விஷயம். ஓகே, ஒண்ணு, அவங்க வந்து ஃப்ரெண்டோ இல்ல கமிட்டடோ இல்லைன்னா கல்யாணம் பண்ண போறாங்களோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேவா? இப்ப இவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அருண் உள்ள வந்து நான் அவங்கள தான் வெளில நியூஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாட் எவர் இட் இஸ், அதான் அவங்களுடைய பர்சனலே வச்சுப்போம். ஓகே, இப்ப அவங்களுக்கு அருணுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது வந்து தப்பு இல்லை. கரெக்டா? இப்ப ஃப்ரெண்டா நம்ம விஷ்ணு விஜய் பண்றதுதான். ஓகேவா? ஒரு ஃப்ரெண்டா பண்றது அதை நான் பண்ண முடியாது, ஏன்னா நான் ரிவ்யூவர். அப்படின்னு பார்த்தா நான் 6 பேருக்கு பண்ணணும் இந்த சீசன்ல. ஓகேவா? அது நம்மளால பண்ண முடியாது. ஆனா அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு அவங்க பண்றது வந்து ஒரு ரொம்ப நார்மலான விஷயம். ஓகே, அது ஃப்ரெண்டா இருக்கும் போது பண்றதே நார்மல்னா அவங்கதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம். ஆனா நாம என்ன பிரச்சனை பண்றோம்னா, அருண் அவருடைய கேரக்டர் நம்மளுக்கு பிடிக்கல. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு அருண் நோவேர், அவர் யாரும் ஒரு இண்டிவிஜுவலா அப்படின்னு வச்சுங்க. அதனால நாம அருண் அடிக்கிறோம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் வாட் அருண் டூயிங் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அருண் வந்து சூப்பரா பண்றாரு, இருந்தாலும் நம்ம அடிக்கிறோம்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, இன்னைக்கு வரைக்கும் நான் அர்ச்சனா கிட்ட நிறைய வாட்டி பேசியிருக்கேன். ஆனா ஒரு வாட்டி கூட அர்ச்சனா கிட்ட வந்து நீங்க அருணுக்காக பேசுங்கன்னு இப்போ வரைக்கும் என்கிட்ட சொன்னதில்லை. ஓகேவா? ஒரு வாட்டி கூட. நான் இன்னைக்கு இதை பதிவு பண்றேன் நீங்க கேட்டதுனால. நீங்க சொன்னதுனால நீங்க இப்ப சொன்னீங்க இது எல்லாமே கம்ப்ளீட்டா 100% வேலிட் பாயிண்ட் தான். பட் ஏன் அதனால அவங்க போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இல்லங்கய்யா, நான் என்னோட பாயிண்ட் மட்டும் ஒண்ணு சொல்லிக்கிறேங்கய்யா. இப்ப அர்ச்சனா போட்டிருக்காங்கல்ல, அர்ச்சனா போடுறது சப்போர்ட் பண்றது வந்து தப்பு கிடையாது. டெஃபினட்டா எல்லாருமே பண்ணுவாங்க தான். ஓகேங்களா? இது எதோட பிரதிபலிப்பு அப்படின்னா வந்து லாஸ்ட் சீசன்ல அர்ச்சனாக்கு சப்போர்ட்டர்ஸ் எந்த அளவுக்கு இருந்தாங்களோ, மாயா கிருஷ்ணன் ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அர்ச்சனாக்கு ஓட்டு வந்தது அதிகம். ஒண்ணு, பிரதீப் ஆண்டனி ஓட்டு வந்து அர்ச்சனாக்கு கன்வெர்ட் ஆனது அதிகம். ஓகேங்களா? சோ அந்த அந்த சீசன்ல அர்ச்சனாக்கு இருந்த ஹேட்டட் வந்து உண்மையாலுமே அதிகமா தான் இருந்துச்சு, டு பி ஹானஸ்ட். ஓகேங்களா? இப்போ இது எங்க பிரதிபலிக்குது அப்படின்னா வந்து இன்ஸ்டன்ஸை கம்பேர் பண்றாங்க. என்ன இன்ஸ்டன்ஸ் கம்பேர் பண்றாங்கன்னா, மக்கள் நீ போன சீசன்ல இருந்தப்ப உனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப ஈவன் தோ நான் மாயா கிருஷ்ணன் ஃபேனாக இருந்தாலுமே அந்த 1 வீக் வந்து இந்த எல்லாருமே ஒண்ணு பண்ணாங்க பாத்தீங்களா, அப்ப வந்து நான் அர்ச்சனாக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஓகேங்களா? அந்த வாரம் வந்து ஐ ஸ்டுட் ஃபார் அர்ச்சனா. இப்போ இந்த அருண் வந்து ஜாக்லினுக்கு இதை பண்ணும்பொழுது நீ என்ன ஸ்டாண்ட் எடுக்கிற, நான் கூட தான் அர்ச்சனாவை டேக் பண்ணி ஒரு ட்வீட் போட்டேன். ஓகேங்களா? ஆனா மரியாதை இல்லாம தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணியோ போடல. இப்ப இவங்க வந்து கன்ஃபஸ் பண்றாங்க, நாங்க ஒன்னா இருக்க போறோம் கன்ஃபஸ் பண்ணும்பொழுது ஆஸ் ஆடியன்ஸா எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னா, போன சீசன்ல நீ தானே இதை கத்து கொடுத்தன்னு டேக் பண்றாங்க. ஓகே, சோ when you are supporting someone, நீங்க இப்ப டேக் பண்றதெல்லாம் ஓகேங்க. இப்ப அதான் மறுபடியும் சொல்றாங்க, அவங்க போட்ட போஸ்ட் நீங்க டேக் பண்றதுனால கிடையாது. ஓகே, இல்ல நிறைய மெசேजेस போகுது, அவங்க அந்த ஆப்ஷன்ஸ்ல டிசேபிள் பண்ணிருக்காங்க. இல்ல மெசேजेस அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ ட்விட்டர்லயோ போடுறதுல பிரச்சனை கிடையாது. ஓகே, அவங்க ப்ரொஃபஷனலா ஒரு ப்ராடக்ட்ட ப்ரோமோட் பண்ண போன இடத்துல அதுக்கு கீழே இந்த கமெண்ட்ஸ் வரும்போது அது அவங்கள பாதிக்குது. நான் புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? சோ அது அவங்க ரிலேட்டபிள் அப்படின்றது அவங்களுடைய பிரச்சனை. அதாவது ஜோ, அதான் ஜோ, அதுல இன்னொரு